நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ் பேசுகிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, அதை நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான். என்னென்னா பெயர் சொற்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான், நீ, நீங்கள், அவன், அவள் அப்படின்ற இதெல்லாம் தான் சப்ஜெக்ட். அதே போல் வேர்ப் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வேர்ப்ஸ் அப்படின்னா வினை சொற்கள். இது என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எந்த ஒரு ஆக்ஷனை செஞ்சிட்ருக்கோம், நான் படிச்சிட்ருக்கேன், தூங்கிட்டுருக்கேன், எழுதிட்டுருக்கேன், இந்த மாதிரியான எல்லா செயல்களையும் தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதாவது நான் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ஐ அப்படின்னு சொல்லுவோம். நீ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வேர்பு. நம்ம என்ன செயலை செய்கிறோம் அப்படின்ற அந்த ஆக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, தூங்குறது, சாப்பிட்றது, பேசுறது, இதெல்லாம் தான் வேர்ப்ஸ். ஸோ இந்த நம்ம செய்யக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸையும் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, இப்போ படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா ஸ்டடி, இல்லைனா ரீடு, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் நம்ம ஒரு சென்டென்ஸை உருவாக்க முடியும். பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நான் இன்னைக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். அப்படின்னா என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி கன்வே பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இன்னையிலிருந்து அந்த டவுட் உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த கிளாஸு. இதில் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ என்ன செயலை செஞ்சிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாமே இப்போது கரண்ட்டாக கண்டினியூவாக நடந்துட்டுருக்கிற ஒரு ஆக்ஷன். இதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம கரண்ட்டாக ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்கிறப்ப இதை எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரூலில் முதல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் தான். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட்ஸ் பக்கத்தில் பி ஃபார்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா ஆம், இஸ், ஆர் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுப்போம். பேர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுப்போம். இந்த பேரை வச்சுட்டோன்னா நமக்கு சொல்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்தில் பேர், பேருக்கு பக்கத்தில் நம்ம என்ன செயலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற வேர்பை நம்ம போடணும். ஸோ சப்ஜெக்ட், பேர், வேர்பு. இது பக்கத்தில் வேர்பு கூட ஐஎன்ஜி அப்படின்ற இந்த 3 எழுத்துக்களை சேர்த்துக்குவோம். இவ்வளோதான் ரூல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூலில் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டோடு சேர்ந்து வர்ற பேர், ஆம், இஸ், ஆர், அந்த மாதிரி இந்த பேர் கூட வேர்ப், நம்ம என்ன ஆக்ஷனை செஞ்சிட்ருக்கோன்ற வேர்ப் ப்ளஸ் எல்லா வேர்ப் கூடயும் ஐஎன்ஜின்ற வார்த்தையை சேர்த்துக்குவோம். இவ்வளவுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு தேவையான ரூலே. ஸோ இந்த ரூலை வச்சு இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தமிழ் சென்டென்ஸை எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எழுதியிருக்கேன்னா, நான் தூங்குகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன். இப்போ கரண்ட்டாக இந்த விஷயம் நடந்துட்டுருக்கு. நான் இப்போது தூங்குறேன் அப்படின்ற ஒரு செயலை செஞ்சிட்ருக்கேன். அது இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக நடந்துட்டுருக்கிறதுனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சொன்ன அந்த ரூலை அப்ளை பண்ணி எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ரூல் படி முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த தமிழ் சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட் அப்படின்றது தான். ஸோ நம்ம எழுதியிருக்க இந்த சென்டென்ஸில் நான் அப்படின்ற வேர்டு தான் சப்ஜெக்ட்டு. நான் அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐயை எழுதிக்கலாம். அடுத்தது ரூல் படி நம்ம சப்ஜெக்ட் பக்கத்தில் அந்த சப்ஜெக்டோட ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப்
பேர் வந்து போடணும். என்னென்ன சப்ஜெக்ட்க்கு என்னென்ன பேர் இருக்குது ப்ரெசன்ட் ஃபார்மில் அப்படின்றத நான் ஆல்ரெடி நேற்று லைவில் வந்து போட்டிருந்தேன். அந்த லைவோட வீடியோ வந்து யூடியூப்பில் லைவ் டேப்பில் வந்து சேவில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் மேலே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்க்கு என்னென்ன பேர் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுனதுக்கப்புறமா ரூல் படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வேர்ப். ஸோ நான் தூங்குகிறேன் அப்படின்ற இந்த லைனில் எது வேர்ப்? தூங்குகிறேன் அப்படின்ற அந்த அந்த வேர்டு தான் வேர்ப். தூங்குறேன் அப்படின்ற அந்த ஒரு ஆக்ஷனை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் அதுதான் வேர்பு. இப்போ தூங்குறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஸ்லீப்புன்னு சொல்லுவோம். அப்போது அதை அங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரூல் படி அடுத்து என்ன பண்ணணும்? வேர்பு கூட ஐஎன்ஜியை சேர்த்து சொல்லணும். அதுதான் ரூலில் கடைசியாக இருக்கிறது. இப்போது ஸ்லீப் அப்படின்றது தான் வேர்பு. இது கூட ஐஎன்ஜியை சேர்த்து சொன்னோம் அப்படின்னா ஸ்லீப்பிங்னு வரும். அவ்வளோதான். ஐ ஆம் ஸ்லீப்பிங். நம்ம ரூலில் இருக்கிற சப்ஜெக்டை எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. அந்த சென்டென்ஸ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோடு சேர்ந்து ரூலில் இருக்கிற பேரையும் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. என்னென்ன சப்ஜெக்ட்க்கு என்னென்ன பேர் வருன்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி அந்த வீடியோவோட லிங்க்கை இங்கே நான் கொடுத்துட்றேன். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் வேர்ப் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். வேர்ப் கூட ஐஎன்ஜியும் சேர்த்துட்டோம். இவ்வளோதான். ஐ ஆம் ஸ்லீப்பிங். இப்போ இதே மாதிரி மேலே கொடுத்துருக்கிற இன்னும் இருக்கிற ஒரு சில சப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம இதே தமிழ் சென்டென்ஸ்க்கு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் தூங்குகிறேன் அப்படின்ற இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு பதிலாக அவன் தூங்குகிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் சேம் அதே ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இப்போது ப்ரெசண்ட்டாக ஒரு விஷயம் கண்டினியூவாக நடந்துட்டுருக்கிறப்ப என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் இதே ரூல் தான். அப்போது ரூல் படி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட். நம்ம எழுதியிருக்க அவன் தூங்குகிறான் அப்படின்ற சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்னது? அவன் அப்படின்றது தான். அவன் அப்படின்னா இங்கிலீஷில் ஹீ. ஸோ அந்த ஹீவை இங்கே போட்டுட்டோம். அடுத்தது ரூல் படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட் உடைய பேர். இப்போ நம்ம ஹீன்ற சப்ஜெக்ட்க்கு என்ன பேர் வரும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஹீன்ற சப்ஜெக்ட்க்கு ஈஸ் அப்படின்றது தான் பேர். ஸோ ஹீ ஈஸ். அண்ட் தென் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்ப் என்ன அப்படின்றது. இங்கே தூங்குகிறேன் அப்படின்றது தான் வேர்பு. தூங்குறதுக்கு இங்கிலீஷில் ஸ்லீப். ஸோ ஸ்லீப் அப்படின்னு போட்டுட்டு ஸ்லீப் கூட இப்போ நம்ம என்ன சேர்க்கணும்? ரூல் படி ஐஎன்ஜி சேர்த்தணும். அதனால் ஸ்லீப் கூட ஐஎன்ஜி அப்படின்ற அந்த 3 எழுத்தை சேர்த்துடலாம். ஹீ இஸ் ஸ்லீப்பிங். அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தடே. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை வச்சே நம்ம எல்லா சப்ஜெக்ட்குமே வந்து இதே ரூலை அப்ளை பண்ணி நம்மளால் கரெக்டாக இதை சொல்லிட முடியும். நான் சொல்கிற இந்த ஆர்டர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப சீக்கிரமாகவே பேச பழகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.